நேரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. புக் ஷோ தமிழ் இருக்கு. கதைகளை நாங்க சொல்றோம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புக் ஷோ தமிழ். வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில கேள்விகள் இருக்கு இல்லையா? அது நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும், ஆனா அதுக்கு பதிலே கிடைக்காது. அப்படிப்பட்ட சில ஆழமான கேள்விகளை பத்தி தான் எஸ் ராமகிருஷ்ணனோட கேள்விக்குறி புத்தகத்தை வச்சு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு கேள்வி நம்மள பல பேருக்கு எப்பவாவது ஒரு தடவையாவது மனசுல வந்திருக்கும் இல்லையா? இது மாதிரி பல கேள்விகள் நம்ம வாழ்க்கை முழுசும் நம்ம கூடவே பயணம் பண்ணுது. உண்மையா சொல்லணும்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நூத்துக்கணக்கான கேள்விகள் ஒரு ஊத்து மாதிரி சொரந்துட்டே இருக்கு. அப்போ இந்த கேள்விகளோட சக்தி தான் என்ன? வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேள்வியோட மதிப்பு அதுக்கான பதில்ல இல்லையா, அது திறக்க போற புது புது கதவுகள்ல தான் இருக்கான். அதாவது ஒவ்வொரு கேள்வியும் ஒரு புது பயணத்துக்கான சாவி மாதிரி. சரி, நாம முதல்ல பார்க்க போற கேள்வி தெரிந்த குற்றம் பத்தி தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சமூகத்துல ஏமாத்துறது ஏன் இப்போலாம் ஒரு பெரிய தவறாவே பார்க்கப்படுறது இல்ல? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு காய்கறி கடையில யாராவது நம்மள ₹1 ஏமாத்திட்டா நமக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஆனா அதே சமயம் நியூஸ் பேப்பர்ல 1000 கோடி ஊழல்னு படிக்கிறோம். அப்போ இதே கோபம் நமக்கு வருதா? இல்ல இல்லையா? இது நம்ம சமுதாயத்தோட இரட்ட வேஷத்தை அப்படியே காட்டுது. சோ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். ஏன் சின்ன தப்பு நமக்கு பெருசா தெரியுது, ஆனா பெரிய தப்பு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது? நம்ம கோபத்துல ஏன் இந்த வித்தியாசம்? எப்பவாச்சும் இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? இத நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்குள்ள ஒரு ரொம்ப ஆழமான கருத்து இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு ஏமாந்தவங்களே நாளைக்கு ஏமாத்துறவங்களா மாறிடுறாங்க. இது ஒரு முடிவே இல்லாத சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்கு. அதாவது சான்ஸ் கிடைச்சா போதும் பாதிக்கப்பட்டவரே குற்றவாளியா மாறிடுறாருங்கிறது தான் இங்க விஷயம். கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? இந்த ஏமாற்றத்தோட விளைவுகளை பத்தி ரொம்ப ஆழமா சொல்ற ஒரு குட்டி கதை இருக்கு. அதுக்கு பேரு ஆணிகளின் உவமை. நம்ம மனசுல ஏற்படுற நிரந்தரமான தழும்புகளை பத்தின கதை இது. கேளுங்க. கதை என்னன்னா, ஒரு பையன் இருக்கான். அவன் பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் அவங்க அப்பா வீட்டு வாச கதவுல ஒரு ஆணிய அடிப்பார். ஒவ்வொரு ஆணியும் அவன் செஞ்ச ஒரு தப்போட அடையாளம். கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னு நினைச்சு பாருங்க. அந்த கதவுல அடிக்கிறதுக்கு இடமே இல்ல, ஆயிரக்கணக்கான ஆணிகள். அது பாக்குறதுக்கு ஒரு கதவு மாதிரியே இல்ல. அவன் செஞ்ச எல்லா குற்றங்களுக்கும் ஒரு மௌன சாட்சியா நிக்குது. இப்போதான் கதையில ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த பையன் திருந்த ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அப்பா ஒரு புது ரூல் கொண்டு வராரு. இனிமே நீ செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கும் நான் ஒரு ஆணிய கதவுல இருந்து எடுப்பேன்னு சொல்றாரு. இதுதான் தப்ப சரி செய்யறதுக்கான ஒரு நீண்ட பயணத்தோட ஆரம்பம். பல வருஷங்கள் ஆகுது. கடைசி ஆணியோ ஒரு நாள் பிடுங்கப்படுது. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா அப்பா கிட்ட ஓடி போய் கேக்குறான், அப்பா இப்போ நான் நல்லவன் ஆயிட்டேனா? அவன் குரல்ல ஒரு நிம்மதி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆனா அவங்க அப்பா சொன்ன பதில் அதுதான் இந்த கதையோட சாராம்சம். அவர் சொன்னாரு, மகனே, ஆணைகளை எல்லாம் எடுத்தாச்சு. ஆனா அந்த ஆணைகள் இருந்த இடத்துல இருக்கிற ஓட்டைகள் அது என்னைக்குமே அப்படியேதான் இருக்கும்னு சொன்னாரு. பாருங்க, நாம மன்னிப்பு கேட்டுடலாம், ஆனா நாம செஞ்ச தப்பால ஏற்பட்ட வடு அது என்னைக்குமே மாறாது. இது நாம செஞ்ச செயல்களோட விளைவுகள். சரி, நாம செய்ய தவறின விஷயங்களுக்கும் விளைவுகள் உண்டு இல்லையா? அதுதான் நம்மளோட அடுத்த கேள்வி. அதாவது ஒரு பிடி உதவி. இன்னைக்கு நம்ம யார்கிட்டயாவது உதவி கேட்டா உண்மையிலே யார் முன் வந்து உதவி பண்றாங்க? இங்க எழுத்தாளர் ரொம்ப ஷார்ப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு. கவனிங்க. இன்னைக்கு காலகட்டத்துல ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கறதே ஏதோ மன்னிக்க முடியாத குற்றம் மாதிரி பார்க்கப்படுது. ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு? ஒரு காலத்துல நமக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட உதவி செஞ்சோம். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்னு ஆச்சு. அப்புறம் என்ன, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் உதவி செஞ்சா போதும்னு ஆகி போச்சு. ஆனா இப்போ உதவி செய்யறதே ஒரு பெரிய பாரம் மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட அந்த உதவும் வட்டம் இப்படிதான் சுருங்கிக்கிட்டே வருது. ஏன் இப்படி ஒரு மாற்றம்? இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை உதவி செஞ்சு பல பேர் தேவையில்லாத பிரச்சனையில மாட்டினதுனாலயா? உதவி பண்றது இப்போ ஒரு ஆபத்தான விஷயமா மாறிடுச்சா? சரி, இப்போ நாம ஏமாத்துறத பத்தி கேட்டோம், உதவி பண்றத பத்தி கேட்டோம், இப்படி இத்தனை கேள்விகளை பார்த்துட்டோம். ஆனா இந்த கேள்விகளோட உண்மையான நோக்கம் என்ன? வெறும் பதில்களை கண்டுபிடிக்கிறது தானா? இல்லவே இல்ல. எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, என் கேள்விகள் பதில் கேட்கல, அது செயலத்தான் கேக்குதுன்னு சொல்றாரு. அதாவது இந்த கேள்விகள்லாம் நம்மள வருத்தப்பட வைக்கிறதுக்காக இல்ல, நம்மளை ஏதாவது செய்ய வைக்கிறதுக்காகத்தான். மாமா ஒருத்தரை ஏமாத்தினாலும் சரி, எல்லா உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யாம போனாலும் சரி, நாம செய்யற
செய்ய தவறுற ஒவ்வொரு காரியத்தோட விளைவுகளும் நம்மள விட்டு எங்கேயும் போகாது. அது நிரந்தரமான தழும்புகளா நம்ம கூடவே தங்கிடும். கடைசியா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த கேள்விகள் எல்லாம் வேற யாருக்காகவும் இல்ல, நமக்காகத்தான். நம்ம ஒவ்வொருத்தோட வாழ்க்கையும் அந்த ஆணிகளை அடிச்ச கதவு மாதிரி தான். இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க கதவு எப்படி இருக்கு?